இன்றைக்கி வந்து சைனீஸ் நூடுல்ஸு, அதாவது நம்ம வந்து மேம்க்கு செய்யப்படும். அதே மாதிரி நம்ம பாஸோட பையனுக்கு இந்துமியில் வந்து பேபி கார்ன் தான் போட்டு அது ஒரு டிஷ்ஷு. ஐயோ, எவனோ விழுந்துட்டான். அடப்பாவி, கீழே விழுந்துட்டான்ப்பா. இந்த டெலிவரி தலை பார்த்து இவங்க தாப்பா பொத்துன்னு விழுவுறானுங்க. கேவா बैठो बैठो, ये क्या है? ये क्या खाना है? अरे आजा, आराम से आजा. क्या क्या हो गया? कैसा है? स्लिपिंग होता कैसा है? या टायर तो अच्छा है. पानी है ना, पानी के साथ तुम. हाँ, குட் மார்னிங் நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பா, நண்பிகள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எங்கே நீ காலில் வண்டி கழுவிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆக்சிடெண்ட். இந்த டெலிவரி பாய் பண்ணுற அநியாயம் இருக்க, அவர் பறந்துக்கிட்டு போகிறாங்க. என் வீட்டு முன்னால் தான் நான் வண்டி கழுவிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, தண்ணி அடித்து கழுவிட்டு இருந்தேன். டம்மான்னு சத்தம் கேட்டுச்சு. பார்த்தா ஒரு 2 வீடு தள்ளி விழுந்துட்டாப்புல. நான் ஓடி போயிட்டு பார்த்தாக்கா அதுக்கு முன்னால் நம்ம கேமராங்கிற நம்ம ஸ்ரீலங்கா டிரைவர் ஒருத்தவர் தூக்கி விட்டாப்புல. என்னடான்னு போய் பார்த்தாக்க டயரை பார்த்தேன், டயர்லாம் நல்லா இருக்குது, வண்டி நல்லா இருக்குது. என்னடான்னு கேட்டேன், ஸ்லிப் ஆகிடுச்சு. என்ன ஸ்லிப் ஆகிடுச்சு? நான் பார்த்தேன், யூட்டன் போட்டு ஸ்பீடாக தான் போனார். இந்த டெலிவரி பாய்க்கில் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த 2 வீலருக்கு இங்கே ரொம்ப மோசம், உரசி விட்டுருவானுங்க. நல்ல வேலைக்கு காலங்காத்தால 5:30 மணி தப்புச்சமோனே பின்னால் என்னால் வண்டி வந்துருந்துச்சு. நீ இன்னைக்கு வந்து சட்னி தான், கவனமாக ஓட்டு. அதனால் டெலிவரி பாய்களுக்கு நான் எல்லாம் சொல்கிறேன், என் வண்டியை பாஸ் பண்ணிட்டே போவானுங்க. எனக்கே பயமாக இருக்கும், என்னடா இப்படி போகிறானுங்களே அப்படின்ட்டு. ஓகே நண்பா, நான் உங்கள் சேட்டேன், நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கேன்னு ஆண்டோட நான் துவா செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்னென்ன வேலை இருக்குன்னு அப்டேட் பண்ணுவோம். இன்றைக்கி சும்மா கலக்கிறோம். இன்றைக்கி என்ன கிழமை? புதன்கிழமையா? புதன்கிழமை என்ன டியூட்டி இருக்குன்னு தெரியல. டியூட்டி அது பாட்டில் வரும், தெரியும் தானே. டெய்லி ரொட்டீன் நம்ம லைஃப். ஓகே நண்பா, பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன டெய்லி பெட்ரோல் போட்டுருக்கேன்? ஆமாம், டெய்லி தான். அவ்வளோக்கு ஒரு டியூட்டி. உங்கள் சேட்டை என்ன சும்மா பெட்ரோலை போட்டு வீட்டில் நான் தூங்குறான்னு வச்சிங்களா? நோ 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 நோ. ஒரு நாளைக்கு எப்படி வந்து 250 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டு இருக்க வண்டி. எப்படி 2 நாள், ஒரு நாளைக்கு 2.5 நாள் பெட்ரோல் காலியாகும். டெய்லி 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, டெய்லி எப்படி ஓடிக்கிட்டு இருக்கும். பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் பாபா பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்ன தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, see you, have a nice day, good morning. சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஏப்பா என்னப்பா சரிதானப்பா. நம்ம இன்றைக்கி சைனீஸ் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு வெங்காய இலை, அதுக்கப்புறம் கேப் சிக்கன், வெங்காய இலை 2 பீஸு, கேப் சிக்கனு, அதுக்கப்புறம் கேரட்டு, இதெல்லாம் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு நம்ம ஜெமியாவுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்தாக்கா எடுத்து பார்த்தாக்கா வெம்புன மாதிரி தான் இருக்குது. அப்போ நேற்று உள்ளதை தான் இன்றைக்கி கொண்டு இறக்குனாக்க அது இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அது பாருங்கள், சும்பி போன மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, வெயிட் பண்ண முடியாது. ஏண்டாக்கா டைம் இல்லை எனக்கு. அதனால் நான் வந்து பேபி கார்ன் எடுக்கிறதுக்கு அந்த குரோன் செக்ஷனுக்கு போனேன். ஆனால் அந்த டப்பாவில் உள்ள பேபி கார்ன் வந்து அடைச்சி வச்சது இல்லை. அதாவது அந்த உதுத்தது தான் இருக்குது, பீஸாக. ஆனால் எனக்கு வேண்டியது பேபி கார்ன். அந்த பேபி கார்ன் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷில் தான் இருக்குது. இந்த பாருங்கள், இதுதான் பேபி கார்ன் ஃப்ரெஷ்ஷு. ஆமாம், இதை எடுத்துக்கிட்டேன். ஏண்டாக்கா இது அந்த சைனீஸ் நூடுல்ஸ் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து ஜீபன் செக்ஷனுக்கு போனேன். ஜீபன் ஒரு 1 கிலோ வாங்கினேன் காக்காக்கு, என்ன சம்பூசா சுற்றுறதுக்கு. அவர்கிட்ட சொல்லி ஜீபனும் எடுத்தாச்சு. ஒரு 1 கிலோ சவுதி ஜீபன். ஆமாம், சீஸ் சம்பூசாவில் வந்து சுற்றுவாங்க. நம்ம ஊரில் வந்து வெஜிடபிள் அந்த கிழங்கு இலங்கெல்லாம் போட்டு சுற்றுவாங்க. இங்கே வந்து இந்த சீஸ் வச்சு சம்பூசா சுற்றுவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். பல வெரைட்டி சீஸ்லாம் வைப்பாங்க உள்ளுக்குள்ளே சம்பூசாக்குள்ளே, இன்னும் அல்லும். இன்றைக்கி வந்து சைனீஸ் நூடுல்ஸு, அதாவது நம்ம வந்து மேம்க்கு செய்யப்படும். அதே மாதிரி நம்ம பாஸோட பையனுக்கு இந்துமியில் வந்து பேபி கார்ன் தான் போட்டு அது ஒரு டிஷ்ஷு. இந்துமியில் செய்கிறது. இது வந்து ஸ்பெகட்டியில் நூடுல்ஸில் செய்கிறது. 2 டிஷ்ஷு செய்ய போகிறோம். காக்காவுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன், நானும் செய்ய போகிறேன். செய்கிறப்போ கொஞ்சம் வீடியோ பண்ண முடியாது, சாரி. பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். கிறிஸ்டின் பண்ணிடுவோம், வெயிட் பண்ணுங்கள்.
ஹாய் நண்பா, குட் ஈவினிங். சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து முட்டைக்கறி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டெலிஃபோன் வச்சு வண்டி ஸ்டார்ட் பண்ண சொல்லி எப்போ தொழுதுட்டு இன்னும் டைம் இருக்குது. தொழுதுட்டு இங்கேயே போகிறாங்க போல இருக்குது மேடம். ஏதோ பார்ட்டியா இன்ஷா அல்லாஹ். அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். பார்ட்டின்னு மட்டும் சொன்னாங்க, எந்த இடம்னு சொல்லலை. நம்ம கார்டனை பார்த்தீங்களா, ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இல்லை 4-5 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இன்றைக்கி பாருங்கள் பச்சை இருந்து ராமு பாருங்கள் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், தெரியுதா? வாங்க கார்டனை கொஞ்சம் காட்டுறேன், நம்ம வீட்டு கார்டன். இனி நம்ம மாமா வந்து அடுத்த மாதமெல்லாம் பூ வாங்கிட்டு வர ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படியும் இது ஃபுல்லாக எல்லாம் பூக்கள், இந்த லைட்டு மரம் இருக்குல்ல, இந்த லைட்டு வரிசையாக இருக்குது, தெரியுதா? இந்த லைட்டு மரத்துலலாம் பூச்சட்டிகள் தொங்கும், பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். இங்கேயும் பாருங்கள் பூச்சட்டி நிறைய இருக்குது பாருங்கள். இது எல்லாம் பூவாகும். இனி ராமுக்கு அடுத்த மாதத்துலேருந்து மேலே தான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே நண்பா, நம்ம இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுதுட்டு மாம் கிளம்ப போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளம்புறோம். எங்கே பார்ட்டின்னு தெரியாது. அதுக்கு முன்னால் ஒரு டீ ஒன்று அடிச்சிடுவோம். சும்மா கிரிட்டு இந்த வேலையை முடிச்சிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, see you. நண்பா, நம்ம இப்போ இங்கே கால்தியாவுக்கு வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு தான் பார்ட்டிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம மேடத்தை இறக்கி விட்டுட்டு நம்ம போகிறோம். இப்போ வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு இல்லை, இப்போ நம்ம போகிறது வந்து சிட்டி சர்க்கு, அதாவது நம்ம பாஸோட பையனுக்கு இந்த வீடு தான் நம்ம இறக்கியாச்சு. இப்போ நம்ம போகிறோம். ஏதோ பார்ட்டியாக ஃபங்க்ஷனாக இறக்கி விட்டாச்சு. எத்தனை மணிக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியலை. நம்ம பாஸோட பையனுக்கு அந்த ஜிஸ்தாஸ் இருக்குல்ல, அந்த அரபி ட்ரெஸ்ஸு போடுவாங்கள்ல, அதை தைக்கிறதுக்கு இதில் கொடுத்துருக்கோம். எதுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இந்த பாருங்கள் பின்னால் இருக்குது பாருங்கள் அந்த ட்ரெஸ்ஸு, அதாவது அந்த தைக்கிறதுக்கு உள்ள துணி. நேற்று நம்ம மேம் போனாங்களே எங்கே, அந்த கால்தியா ஜெமியாக்கு இந்த இது வாங்கத்தான் இங்கே போனாங்க. மேலே அதோட விற்கிது இந்த துணி. இந்த துணியை நம்ம கொண்டுட்டு போகிறோம். டைலர் ஷாப் ஷர்க்கில், எங்கள் ஃபேமிலி டைலர் ஷாப் இவர். நாங்கள் வந்து பல வருஷமாக இவர் தான் தைக்கிறது. நம்ம பாஸுடைய ஃபாதர் காலத்துலேருந்து அந்த டைலர் ஷாப்பு அவருடைய. அந்த டைலர் ஷாப்புடைய பாகிஸ்தானி அவர். இப்போ அவர் பையன் தைச்சிக்கிட்டு இருக்காப்புல. அவர் ஃபாதர் காலத்தில் ஃபாதர் தைச்சாப்புல, இப்போ பையன் தைச்சிக்கிட்டு இருக்காப்புல. சட்டப்படி தப்பாப்புல. இப்போ அந்த இடத்துக்கு தான் நான் போயிட்டு இருக்கிறேன். அந்த இடத்துக்கு போய் நான் அந்த கடையை நான் வீடியோ போடுறேன். இப்போ நான் இங்கே போயிட்டு இருக்கேன் நண்பா. see you. இது கால்தியா ஏரியா. மேடத்தை விட்டாச்சு நண்பா. நம்ம சிட்டியை நெருங்கிட்டு இருக்கோம். சரியான டிராஃபிக் அள்ளுது. மெதுவாக ஊந்து போகுது. அதுக்கு நம்ம பேசாமல் இறங்கியே போயிடலாம். அந்த சைடு இது வந்து போயிட்டு இருக்குது. இந்த இது ட்ரக்கு போக மாட்டேங்குது. மெதுவாக போகுது. நடந்து போயிடலாம் போல இருக்குது சிட்டிக்கு. ஒரு வழியாக சர்க்கு போகிற வழியில் தான் நம்ம முர்காப், அதாவது இந்த கேபிடிசி பட்ஸோடைய இது மெயின் ஹெட் ஆஃபீஸ் தான் கேபிடிசி. அதுக்கு அங்கிட்டு வந்து நம்ம ரவுண்டான மஸ்ஜித் தெரியுதா, மஞ்சள் கலரில் டோம் மனரா ரவுண்டான மஸ்ஜித். இப்போ நம்ம வந்து முர்காவில் இப்போ நிற்கிறோம். டிராஃபிக் தான், மெதுவாக தான் போகணும். நம்ம இந்த வழியாக தான் நம்ம சர்க்குங்கிற அந்த டைலர் ஷாப்புக்கு நம்ம போகிறோம். ப்ளீஸ் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெருங்கியாச்சு நண்பா. சர்க்கு ஏரியாக்குள்ளே நம்ம நெருங்கிட்டோம். பாருங்கள் பில்டிங்கோட அழகுகளை பாருங்கள், பிரம்மாண்டமாக நிற்கிது பாருங்கள். தூரத்தில் இருக்கிறப்ப இப்படி இருக்குது, கிட்ட 2 பேர் எடுத்தால் எப்படி இருக்கும். அப்படியே லெஃப்ட் சைடு போட்டோம்னு வச்சுக்கலாம் சிக்னலில். இங்கேயும் சிக்னல் தான். லெஃப்ட் சைடு போட்டோம்னாக்க நம்ம டைலர் ஷாப்பை அடைஞ்சிடலாம். ஜஸ்ட் 2 மினிட். இந்த ரவுண்டு பில்டிங் கீழே தான், இந்த பக்கத்தில் தான் இருக்குது அந்த டைலர் ஷாப். அது தெரியுது பாருங்கள், அல்ரீட் செக்யூரிட்டி கம்பெனின்னு போட்டிருக்குல்ல, அந்த இடத்துக்கு கீழே தான் நம்ம போகிறோம். நம்ம வந்து வண்டியை வந்து நம்ம இங்கே நிப்பாட்டியிருக்கோம். பார்க்கிங்கில் நிப்பாட்டல, சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு 2 மினிட் இதை கொடுத்துட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறது தான். எல்லாத்துக்கு பார்க்கிங்கில் போடுவானே, அதுக்காக தான் நான் வந்து பார்க்கிங்கில் போடலை. இப்போ நம்ம அங்கே போனது கடைக்கு போகணும். பஸ்ஸெல்லாம் வந்து இது ரொம்ப பழமையான கடை. அதாவது வந்து நானே வந்து 20 வருஷமாக அந்த கடைக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன்னா பாருங்கள். நான் மிஸ்டர் காலித்,
நம்ம டைலரை பார்த்தா பேர் வந்து இதான் மிஸ்டர் ஹாலிதோடைய கடை. ரொம்ப பழமையான கடை, பாகிஸ்தான் பாய். ஒரு நிமிஷம் லைனில் இருக்கு. நம்ம வந்த நேரம் டீ குடிக்க போயிட்டாப்லையா. வண்டி வேறு அங்கே ரோட்டில் நிற்கிது. வந்து நம்ம போலீஸ் மாமா வந்து எழுதிட்டு போயிடுவார். ஐயா லேட் ஆகுமோ பாருங்க. இதான் மிஸ்டர் காலித் கடை, பழமையான கடை. நம்ம பாஸோடைய ஃபாதர்லாம் வந்து இங்கே தான் தைச்சது. அவருடைய ஃபாதர் கடையில் அவர் வேலை பார்த்தா, அவர் ஃபாதர் இறந்து போயிட்டாப்புல. இப்போ அவர் பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே தலைமுறையாக கொண்டு போய் நல்ல தையல் அடி அந்த மாதிரி. நம்ம முழு ஃபேமிலியும் இங்கே தான் தைக்கிறாங்க. தேடி வருவாங்க. மிஸ்டர் காலித் டைலர் ஷாப் சொன்ன அவர் பேர் காலித். நான் தப்பாப்புல டீ குடிக்க போயிருக்காப்புலையா. டிஸ்டர்ப் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுவோம். அது வரையும் போலீஸ் மாமா வராமல் இருந்தால் சரி, இல்லைன்னா வண்டி வந்து ஃபைன் போட்டுருவானுங்க. அது வேறு பயமாக இருக்குது. பார்ப்போம் எப்படின்னு. இன்றைக்கி வந்து புதன்கிழமை, எல்லோரும் வேலை முடிச்சுட்டு எல்லாம் அவங்க வீட்டுக்கு போகிற டைம். இந்த காலித் பாய் வர்றாரு டீ எடுத்துக்கிட்டு. பாவம் டெலிஃபோன் அடித்தாப்புல, கடையில் உட்காந்துருக்க பையன் இந்த மாதிரி கஸ்டமர் ஒன்று வந்திருக்குது, சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு. காலித் பாய் அந்த நிற்கிறாரு. வர்றாரு. இந்த ரோடு வந்து நேராக வந்து முபாரக்கியாவுக்கு போகிற ரோடு. அந்த குவைத் ஃபைனான்சிங் ஹவுஸு ஹெட் பேங்க் இங்கே தான் இருக்குது. தெரியுது அந்த பில்டிங்கு மேலே பாருங்கள், KFHன்னு போட்டிருக்கு பாருங்கள். அப்படியே அந்த ரோட்டில் முபாரக்கியாஸ் ரோட்லேருந்து இங்கிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், இது நேராக அப்படியே போகும், ஊருக்குள்ளே போகும். அதாவது வந்து ஷாமியா, ஹவாலி, நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போகிற இடமெல்லாம் இந்த ரோட்டில் நேராக போனால் வரலாம். இந்த காலித் பாய் வந்துட்டார். மிஸ்டர் அஸ்ஸலாமு அலைக்கும் காலித் பாய். நம்ம பாஸோட பசங்கள்ட கொடுத்து சொல்லிட்டேன், அளவையும் கொடுத்துட்டு நம்ம காலித் பாய்கிட்ட ஒப்படைச்சிட்டு கொடுத்தாச்சு. ஆமாம், துணியை கொடுத்தாச்சு, பேரும் சொல்லியாச்சு. மேம் பேசுவாங்க, பாஸ் பேசுவார், நீங்கள் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் ஒப்படைச்சாச்சு. இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போகிறோம். ஆமாம் நண்பா, வீட்டில் வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம பாஸ் என்ன சாப்பாடு வாங்கி சொல்கிறா வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மாமா வந்து விட போனோம்ல இந்த பார்ட்டிக்கு. அவங்க எத்தனை மணிக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியல. அப்போ இன்றைக்கி ஜாம குத்தா. சரி, ஓகே, பார்ப்போம் எத்தனை மணிக்கு முடியுது இந்த பார்ட்டி. ஓகே, நம்ம வீட்டுக்கு போவோம் நண்பா. கிட்டு இன்றைக்கி என்னென்ன வேலையை பார்த்து முடிச்சிருவோம். See you. சாப்பிட்டாச்சு நண்பா. மணி 11:30 ஆச்சு. இன்னும் மேம் டெலிஃபோன் பண்ணலை. பார்ட்டிக்கு போயிருக்காங்க. நாளைக்கு ஸ்கூல் வேறு இருக்குது, என்னன்னு தெரியலை. இல்லை வேறு வண்டியில் யார் வண்டியிலையும் வந்துட்டாங்களா என்னன்னு சொல்ல, மெசேஜும் போடலை. எனக்கு வேறு தூக்கம் வேறு வருது. போய் படுப்போம் நண்பா. டெலிஃபோன் அடிக்கட்டேன், அப்போ எழுந்துச்சி வர வேண்டியதுதான். ஓகே நண்பா, குட் நைட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ், ஷேர் பண்ணுங்கள். நான் போய் படுக்கிறேன், என்னால் முடியலை. ஓகே, see you. Good night, sweet dreams.